வணக்கம். வெல்கம் பேக் டு தூத்துக்குடி குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி குடமிளகா சட்னி. ரொம்பவே ஈஸியான, அதே நேரத்தில் ரொம்பவே டேஸ்ட்டான குடமிளகா சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு குடமிளகா எடுத்துருக்கேன், ஒரு பெல்லாரி வெங்காயம், கொஞ்சம் மல்லித்தலை, 5 மிளகாய், ஒரு தக்காளி. மிளகாய், வெங்காயம், தக்காளி எல்லாமே கொஞ்சம் பெருசாக தான் கட் பண்ணியிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் துருவல். குடமிளகாவில் விதையை எடுத்துருங்க, எடுத்துகிட்டு தான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ கடாயில் 1 டீஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் உளுந்து போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். லேசாக செவந்து வந்தால் போதும், கருகிராமல். நம்ம கடலைப்பருப்பு வேணால் அதுவும் சேர்த்துக்கலாம். சட்னியோட திக்னஸ் தான் நம்ம இது சேர்க்கும். இது சேர்க்கும்போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்கும். உளுந்து செவந்து வந்துருச்சு. இப்போ நம்ம வெங்காயம், தக்காளி, குடமிளகாய், மல்லித்தலை, மிளகாய் எல்லாமே சேர்த்துக்கலாம். தனித்தனியாக எதுவும் சேர்க்கணுன்றது இல்லை, நம்ம எல்லாமே மொத்தமாகவே சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் இப்போ வதக்க தான் போகிறோம், அதனால் எல்லாத்தையும் ஒன்று போல் சேர்த்துக்கிடுவோம். சேர்த்துட்டு லேசாக கிண்டி விட்டுருவோம். இப்போது சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடுவோம். இப்போவுமே காயெல்லாம் நல்லா வதங்கிருச்சுன்னா நம்ம அரைச்சி முடித்த பிறகு தாளித்து விட்டால் போதும். இல்லாட்டினா அந்நேரம் பச்சை வாடை போக திருப்பி ஒருக்க கொதிக்க வைக்க வேண்டியிருக்கும். அதனால் இப்போ நல்லா வதக்கி விட்டுருவோம். பாதி வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் துருவலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கிடுவோம். இங்கே பாருங்கள், தக்காளியெல்லாம் நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதை நான் தட்டுக்கு மாற்றிட்டேன். இது நல்லா ஆறுனதும் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு. இப்போ இதை ஒரு அடி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து நல்லா அடித்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம குடமிளகா அடித்து எடுத்துகிட்டு வந்துட்டோம். கடாயில் 1 டீஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் கடுகு, உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு வெடித்ததும் நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னியை அதில் சேர்த்துக்கிடுவோம். ஜாரில் லேசாக தண்ணி ஊற்றி அலசி அதையும் சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு சட்னி எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அதை பொறுத்து தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் அதிகமாக வேணால் அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இல்லை கொஞ்சம் திக்காகவே இருக்கட்டும். திக்காக இருந்தால் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இட்லி தோசைக்கு சூப்பரான சைடிஷான குடமிளகாய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. எப்போவுமே தேங்காய் சட்னி, தக்காளி சட்னின்னு செய்யாமல் இப்படியும் ஒரு தடவை மாற்றி செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். நாங்கள் இப்போ குடமிளகாய் சட்னி வச்சு இட்லி சாப்பிட போகிறோம். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என் சேனல் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் வியூவர்ஸ்க்கும் என்னோட நன்றிகள். நன்றி, வணக்கம்.